சனி புதன் கொஞ்சம் கேது தசையில் இருப்பவர்களுக்கு தான் மெயினாக குரு சனி புதன் கேது. ஏன் சார் இந்த குரு சனி புதன் கேது தசையில் இருப்பவர்கள் அல்லது அந்த தசா புக்தியில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறோம் இல்லையா? அப்படி திங்க் பண்ணிச்சு இந்த மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம குரு தசையில் இருப்பவர்களை பார்ப்போம். மிருகசீரிஷத்தில் தான் குரு இருந்திருக்கார். எஸ்பெஷலி திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கார் காலில். அதனால் மிதுனத்தில் இருக்கிறதுனால மிதுனம் நம்முடைய ராசியில் தான் குரு இருந்திருக்கார். ஒரு 4 மாதம் குரு இருந்துட்டு அப்புறமா கடகத்துக்கு போகிறார். 2இல் போகக்கூடிய குரு மிதுனத்திற்கு பக்காவாக நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி செய்வார் சார். நீங்கள் வேணால் பிளான் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் இது வரைக்கும் நம்ம ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிருந்தோம்லாம் போக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யுங்க. கணக்கிட்டு செய்தல் அப்படின்வாங்க. எதையுமே சரி இப்போது பொங்கல் பண்ணோன்னே எவ்வளோ அப்படின்னா ஒரு காப்படி அரிசி போடு, 10 பேருக்கா, ஒரு 2 காப்படி அரிசி போடு, ஒரு காப்படி பருப்பு போடு, அப்படி சொல்கிறது இல்லை. கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம